வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனம் ரெண்டு வசனம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14. மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியை உற்றுவேசியுங்கள். கெட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. கெட்டு போகிற வாசல் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது. அதில் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம். ஜீவனுக்கு போகிற வாசல் ஆண்டவராகிய கானான் தேசத்தை பார்த்து ஓடுகிறவருடைய கூட்டம் சுருக்கம் சிலர்தான். கெட்டு போகிறவர்களுக்கு அது கெட்டு போகிற துஷ்ட ஆட்கள் போகிற வழி விசாலமான வழி. நேரவேதுன்னா ஜீவனுக்கு போகிற வழி இருக்கணும். வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நெருக்கமாக இருக்கிற வழியை தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வழியில் பிரவேசிக்கும் பொழுது பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அவர் எஜமானாக இருக்கிறார். இயேசுவானவர் எஜமானராக இருக்கிறதுனால நாம் மடிவதில்லை. அவர் போகிற பாதையில் நம்மை நடத்துவார். விசாலமான பாதையில், நெருக்கம் நிறைந்த பாதையில் போகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் அநேக காரியங்களை காண்கிறோம், பார்க்கிறோம். நம்மளுக்கு தெரிய வருது. நிறைய நாலேஜ் எல்லாம் பயங்கரமாக போகுது. யாருக்கும் பைபிள் வேண்டாம், இயேசு வேண்டாம், யாரும் வேண்டாம், பெற்றோர்கள் வேண்டாம். அப்படி ஓடுகிறார்கள். பணம் 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 என்று ஓடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, மகளே மகனே, விசாலமான வழியில் போகாமல் நெருக்கமான வழியில் போகிற கூட்டத்தோடு போமான்னு சொல்கிறாரு. இவ்வளோ பணம் பார்த்த உடனே மனுஷனுக்கெல்லாம் மறந்து போச்சு. கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை, தேவன் இல்லை, ஒன்றும் வேண்டாம். மற்றவர்களை அழிப்பதே அவர்கள் நோக்கமாக இருக்கிறது. மற்றவர்களை அழிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். ஆகவே இந்த நாட்களிலும் இவற்றையெல்லாம் விட்டு இயேசுவானவரை பார்க்க நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இடுக்கமான வாசல் வழி உற்று வீசுங்கள். இடுக்கமான வாசல் வழி, இடுக்கமான வாசல். நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவர்களெல்லாம் பைபிள் வசனம் இருக்கு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, தைரியமாக இருங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. பேசுவதற்கு ஸ்லோவாகவும், ஆங்கர் ஆவதற்கும் ஸ்லோவாகவும், கேட்பதற்கு தீவிரமாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் வசனம். நான் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். வசனம் இப்போ சொல்லுவாங்க ஆளுங்க, வசனம் எல்லாம் யாருக்கு வேணாலும் பேசலாங்கன்னு சொல்கிறாங்க. வசனம் தெரிஞ்சதுனால தானே பேசுகிறோம். நாங்கள் வசனம் அறிய தேவன் கிருபை கொடுத்ததுனால தான் பேசுகிறோம். எல்லாரும் பேசலான்னு சொன்னால் பேசுங்க. அப்படி இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் நம் கர்த்தரை தேடுவோம். நம் குடும்பங்களை காத்துக்கொள்வோம். நம்மளுடைய உறவினர்களெல்லாம் காத்து அவர்கள் பெயர்களை எழுதி வைத்து ஜெபம் செய்யுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு நான் சொல்லிட்டு வரேன். பெரியவர்களுக்கும் அது கடைபிடித்து நீங்கள் பார்ப்பீர்கள். வீடியோஸ் பார்ப்பீர்களானால் நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் இஷ்டம். தேவன் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. நாம் காக்கையை போல, பேர்ட்ஸை போல பறந்து போனால் எவ்வளோ நலமாக இருக்கும் என்று தோன்றுகிறதா? அதாவது அவர்கள் ஒன்றும் சேர்க்கவில்லை, ஆனால் அவர்களை தேவன் நடத்துகிறார். அதே போல் நம் வாழ்க்கையிலும் தேவன் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு கவலைப்படுவதில்லை. இயேசுவானவர் பார்த்து கொள்வார். எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். ஆமீன், ஆமீன்.